guys, assalamu alaikum. Welcome to Kansis Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இஃப்தார் ட்ரிங்க் ஒன்று தான் பார்க்க போறோம். ரமலான் ரொம்பவே வெயிலான டைம்ல வந்திருக்கிறதால ரொம்பவே ஒரு குளிர்ச்சியான இஃப்தார் ட்ரிங்க் ஒன்று வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ட்ரிங்கை செய்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஜெல்லி தான் செஞ்சு வச்சுக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு ஜெல்லி பேக்கெட் வாங்கியிருந்தேன். அதில் இருக்கிற மாதிரியே நான் செஞ்சுக்க போகிறேன். நீங்களும் வாங்குகிற ஜெல்லியில் என்ன மாதிரி சொல்லியிருக்கோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 350 ml தண்ணி எடுத்திருக்கேன், நல்லா கொதிக்கிற தண்ணி. அதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஜெல்லி பேக்கெட்டையும் உடச்சி சேர்த்து அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதில் இனிப்பு போதாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீனியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் மோதா பிராண்டோட ஜெல்லி தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சேர்த்துருக்கிற ஜெல்லி மிக்ஸ் நல்லா கரையும் வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே விலங்கும் ஜெல்லி மிக்ஸ் நல்லாவே கரைஞ்சிட்டு சூடுமே நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோம்னா கட் பண்ணி எடுக்கிறப்போ நல்லா மெலிசாக பார்க்குறதுக்கு அழகான ஷேப்பில் நமக்கு ஜெல்லி கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை ஃப்ரிட்ஜில் தூக்கி செட் பண்ண வச்சிட போகிறேன். இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்காக நமக்கு சவ்வரிசியும் தேவைப்படும். ஸோ அதனால் சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் சவ்வரிசியை கொட்டி நல்லா சவ்வரிசி குக்காகி வரும் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிவிட்டு நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம சும்மா நார்மலான பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துட்டோம்னா சவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கட்டி ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சவ்வரிசியையும் கழுவி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சியா சீட்ஸ் எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த வெயிலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்கை ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் செஞ்சுக்கணுன்றதுக்காக நான் மில்க் மெய்ட் எடுத்திருக்கேன். மில்க் மெய்ட் சேர்க்கும்போது ரொம்பவே நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான், நம்ம சீனி கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி நான் இந்த ட்ரிங்கை ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணி தான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பசும்பாலை காய்ச்சி நல்லா சில் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மில்க் பவுடர் யூஸ் பண்ணி கூட மில்க் செஞ்சு எடுத்துக்கலாம். ஜெல்லியுமே நல்லா செட் ஆகிட்டு இப்போ க்யூப் ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதோட வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெல்லியையும் கட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 லிட்டர் அளவு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க்குக்கு பதிலாக நம்ம பசும்பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இந்த ட்ரிங்கை இன்னுமே நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் செய்கிறதுக்காக 1/2 கப் அளவு மில்க் மெய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 கப் அளவு மில்க் மெய்ட், 1/2 கப் அளவு சுகர் 1 லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் மில்க் மெய்ட் யூஸ் பண்ணாமல் வெறும் சுகரை வச்சு செய்ய போகிறீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் அளவு சுகர் சேர்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். மில்க் மெய்ட் சேர்த்து செய்யும்போது இன்னுமே நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி மில்க் மெய்ட் சேர்த்து செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ மில்க் மெய்ட்டை சேர்த்துட்டு நல்லா மில்கில் நல்லா கரையும் வரைக்கும் நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கணும். அதோட 1/2 கப் அளவு சுகரையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். மில்க் மெய்ட் சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஜெல்லி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அகலமான பாத்திரத்தில் ஜெல்லியை செட் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். எல்லா ஜெல்லியையுமே இதில் சேர்த்துக்கோங்க. அதோட சியா சீட்ஸையும் ஊற வச்சுருந்ததையும் நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே குளிர்ச்சியானது. இந்த இஃப்தாருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நோன்பு திறக்கும் போது எந்த ட்ரிங்கை செஞ்சாலுமே இந்த சியா சீட்ஸ் சேர்த்து செஞ்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சவ்வரிசியையும் சேர்த்துக்கலாம். சவ்வரிசியை குக் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை கூல் வாட்டர்லேயோ இல்லை நார்மலான பச்சை தண்ணிலேயோ நம்ம கழுவி வச்சுக்கணும். நான் கழுவாமல் ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு.
இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்பூன் வச்சு உடச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ட்ரிங்கோடு அது மிக்ஸ் ஆகிரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை சில் பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம். பட் நான் இன்றைக்கி ஒரு ஃப்ளேவர் சேர்த்து செஞ்சுக்க போகிறேன். நான் ரோஸ் சிரப் சேர்த்துக்க போகிறேன். ரோஸ் சிரப் சேர்க்கும்போது நமக்கு ஃபலூடா ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால் நான் ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ, பைனாப்பிள் அரைக்கலாம், இல்லை வெனிலா எசன்ஸ் அரைக்கலாம், இல்லை காஃபி ஃப்ளேவர், ஏதாவது ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். நான் ரோஸ் சிரப் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் ஃபுட் கலர், பிங்க் கலர் ஃபுட் கலரிங் சேர்த்துருக்கேன், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்றதால. ஸோ இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா இது நல்லாவே சில்லாகிடும். ஸோ நம்ம நோன்பு திறக்கும் போது எடுத்து சாப்பிடலாம். வேலை இன்னுமே கூலிங்காக வேணும்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப் நோன்பு திறக்கும் போது சேர்த்துக்கோங்க. ஏர்லியாக சேர்த்துட்டோம்னா ஐஸ் க்யூப் எல்லாமே கரைஞ்சி தண்ணி சேர்த்த மாதிரி ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு முதல் நீங்கள் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்திங்கன்னா நல்லா சில்லுண்டு இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு கலரும் சரி ஃப்ளேவரும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் பிடிச்ச கலரை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த ட்ரிங்க் வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வளமையாக ஃபலூடா தண்ணி செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அதே ஃப்ளேவரில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். குட்டீஸ் எல்லாருமே வீட்டில் நோன்பு பிடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.